ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, எத்தனை நாள் தான் உன்னுடைய வாழ்க்கையில் இது நடந்துட்டே அது நடந்துட்டே என்று பழைய விஷயத்தை நினைத்து அழுது கொண்டு இருப்பாய். நடந்தது நடந்து விட்டது. இனி நடக்க போகும் விஷயத்தை பார்க்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் உனக்கு கிடைக்கவில்லை என்றால் அதை பற்றி அதிகமாக கவலைப்பட்டு கொண்டு இருக்காது. உன்னுடைய வாழ்க்கையில் அதையெல்லாம் விட அற்புதமான விஷயங்கள் கூடிய விரைவிலேயே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பு. நீ என் மீது தானே நம்பிக்கை வைத்திருக்கிறாய், இந்த சாயின் மீது. இந்த சாய்க்கு பிள்ளைகள் என்றால் ரொம்பவும் பிடிக்கும். இந்த சாய் ஆகிய நான் எல்லா நேரத்திலேயும் உனக்கு துணையாகவும் எல்லா நேரத்திலேயும் உனக்கு ஆசீர்வாதமாகவும் இருப்பேன். நாளுக்கு நாள் உன்னுடைய பயங்கள் அதிகரிக்கிறது. பயங்கள் வேண்டாமே, நீதான் என்னுடைய பிள்ளை ஆயிற்றே. இந்த பிள்ளைக்கு என்னென்னலாம் செய்ய வேண்டும், என்னென்ன விஷயங்களை எல்லாம் நடத்த வேண்டும் என்பது எனக்கு தெரியும். ஒரு நாளும் ஒரு பொழுதும் இந்த பிள்ளைக்கு நான் கெடுதல் என்ற ஒன்று செய்யவே மாட்டேன். நல்ல நல்ல விஷயங்களை மட்டுமே தான் செய்வேனே தவிர ஒரு பொழுதும் ஒரு நாளும் எந்த ஒரு நிலையிலும் கெட்ட விஷயத்தை நான் செய்யவே மாட்டேன். நல்ல விஷயத்தை மட்டும் செய்வேன். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் இது கெட்டு போய்விடுமோ, அந்த விஷயம் நடக்காதோ, இந்த விஷயம் நடக்காதோ என்று எந்த ஒரு நிமிஷத்தையும் நினைத்து கவலைப்பட்டு கொண்டு இருக்க வேண்டாம். சிரித்து சந்தோஷமாக இருங்கள். வாழ்க்கையோ உங்களுக்கானது. நீங்கள் எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ அது நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் நிறைய முறை நிறைய நபர்களிடம் ஏமாந்து இருக்கலாம். ஆனால் அந்த ஏமாந்தீர்கள் பத்தியா, உன்னை ஏமாற்றினார்கள் பத்தியா, அவர்கள் எல்லாம் உனக்கு பதில் சொல்லித்தான் ஆக வேண்டும். பதில் சொல்ல வேண்டும் தங்கமே. அதை நீ மறந்து விடாதே. எனக்கு தப்பான விஷயங்கள் செய்தார்கள், ஆனால் அவர்கள் அனைவரும் நன்றாகத்தான் இருக்கிறார்கள் என்று நீ சொல்கிறாய். ஆனால் நானோ சொல்வேன், உனக்கு தப்பான விஷயம் செய்தார்களா, அவர்கள் நிச்சயமாக தண்டனையை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். யாருக்கு எதை வேண்டுமானாலும் செய்யலாம், யாருக்கு எந்த ஒரு விஷயத்தை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனால் துரோகம் என்ற ஒரு விஷயத்தை மட்டும் செய்யக்கூடாது. அப்படி அவர்கள் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் துரோகம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே அவர்கள் வாழ்க்கையில் தண்டனை என்ற ஒன்றை அனுபவிக்கிறார்கள். நிறைய பொழுது வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டு விட்டாய். கஷ்டம் என்றால் என்ன? சாதாரணமாகவா நீ கஷ்டப்படுகிறாய்? உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிஷமும் துரோகங்கள், உன்னுடைய வாழ்க்கையில் கவலைகளோடு தான் இருக்கிறாய். ஆனால் இதற்கு மேல் உன்னுடைய வாழ்க்கையில் துரோகத்திற்கும் கண்ணீருக்கும் வேலை இல்லை. ஏன் தெரியுமா நான் அப்படி சொல்கிறேன்? என்னுடைய பிள்ளைக்கு எது நல்லது, எந்த விஷயம் கெட்டது, எதை செய்தால் என்னுடைய பிள்ளை சந்தோஷமாக இருப்பார், யாருக்கெல்லாம் என்னுடைய பிள்ளை நல்லது செய்திருக்கிறார், யாருக்கெல்லாம் என்னுடைய பிள்ளை நல்லது செய்யவில்லை என்று ஒவ்வொரு முறையும் கவனிக்கிறேன் அல்லவா? அப்படி கவனிக்கும் ஒரு அப்பா அவள் நல்லது செய்தாலும் தெரியும், அவள் கெட்டது செய்தாலும் தெரியும். ஆனால் நீதான் கெட்டது யாருக்குமே செய்யவில்லையே, நல்லது தானே செய்து கொண்டு இருக்கிறாய். மற்றபடி உனக்கு எப்படி கெட்டது நடக்கும்? இது எல்லாமே போன ஜென்மத்தில் நீ செய்த கர்ம வினை. அந்த கர்ம வினைக்கானதை நீ அனுபவிக்கிறாய். கூடிய சீக்கிரமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட அனைத்து கஷ்டங்களும் விலகி உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் என்ற ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் வந்து அமரும். இதுதான் உண்மை. இதுவரைக்குமே நீ கவலை, கண்ணீர் எல்லாம் பார்த்திருக்கலாம். ஆனால் இதற்குமே நீ பார்க்க போகும் ஒவ்வொரு விஷயங்களும் இன்பங்கள். வாழ்க்கையில் கஷ்டம் இல்லாதது, வாழ்க்கையில் இப்படி ஒரு நல்லதா என்று நினைப்பது இப்படிதான் நடக்குமே தவிர தப்பு, இது உன்னுடைய வாழ்க்கையில் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் என்று நினைத்து ஒரு பொழுதும் ஒரு நாளும் கவலைப்பட வேண்டாம்.
உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விஷயங்களும் என்னவென்பது எனக்கு தெரியும். அதனால் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி அதிகமாக யோசிக்காமல், கவலைப்படாமல், நமக்காக நம்முடைய அப்பா இருக்கிறார், நமக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் செய்வதற்கு அவர் இருக்கும் பொழுது என்ன கவலை என்று யோசித்து எல்லா விஷயத்திலேயும் நிதானமாக இரு. ஒரு நாளும் ஒரு பொழுதும் உன்னுடைய வாழ்க்கையில் தோல்வி என்பது இல்லை, வெற்றி என்ற ஒன்று மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்குமே தவிர, உன்னுடைய வாழ்க்கையில் இதற்கு முன்பு நடந்த அனைத்து விஷயங்களையும் மறந்துவிட்டு நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழப்பார். துரோகிகள் இருப்பார்கள். வாழ்க்கையில் எல்லா நிமிஷத்திலேயும் மாற்றங்கள் இருக்கும். ஒவ்வொரு நாளும் உனக்கு நரகம் போல இருக்கிறது என்று நீ நினைக்கிறாய். கிடையாது, நரகம் போலெல்லாம் இல்லை, சந்தோஷமாகத்தான் இருக்கும். நான் உன்னுடைய வாழ்க்கையில் நிறைந்து இருக்கும் பொழுது யார் உன்னுடைய வாழ்க்கை என்ன செய்வார்? கடைசி நிமிஷத்தில் கூட உன் அப்பாவாகிய நான் எல்லா இடத்திலும் உனக்கு உதவிகளை செய்வேன். தோல்விகள் வாழ்க்கையில் ஒரு பக்கம் இருக்க வேண்டும். ஏனென்றால் அந்த தோல்வி என்ற ஒன்றை அடையும் பொழுதுதான் நீ யார் என்பதையுமே உணர்கிறாய். உன்னை சுற்றி இருப்பவர்கள் யார் என்பதையுமே நீ தெரிந்தும் கொள்கிறாய். முதலில் தோல்வி அடையும் பொழுது நீ யார் என்பதை தெரிந்து கொள்வாய். அதற்கு பிறகு உன் சுற்றி இருப்பவர்கள் உன்னை பார்த்து பேசும் பேச்சுகள் அனைத்தையும் புரிந்து கொள்வாய். யாரையெல்லாம் நம்பினாயோ அப்பொழுதுதான் தெரியும், உன் துன்பம் படும் பொழுதும் தோல்வி அடையும் பொழுதுதான் தெரியும் அவர்கள் எல்லோரும் உன்னை எப்படியெல்லாம் பேசுகிறார்கள் என்பது. அதனால் நம் வாழ்வில் தோல்வி அடைந்து விட்டோமே என்று கவலைப்படாமல் நாம் எல்லாவற்றையும் புரிந்து கொண்டோம், எல்லோரையும் பற்றி தெரிந்து கொண்டோம் என்று நினைத்து சந்தோஷப்படு. உன்னுடைய தேவைகள், உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் என்னிடமிருந்து ஒவ்வொன்றாகவே கிடைக்கும். என்னிடமிருந்து உன்னுடைய வாழ்க்கையில் கிடைக்காதது என்பது எதுவுமே அல்ல. உன்னுடைய வாழ்க்கையில் நீ காணும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் மாற்றங்களை நானும் கொடுத்து கொண்டே இருப்பேன். உன்னுடைய வளர்ச்சிக்கு ஒரு நாளும் ஒரு பொழுதும் எந்த ஒரு நேரத்திலேயும் துன்பங்கள் வராது. இது எல்லாமே தற்காலிகம் மட்டுமே. கூடிய விரைவாக மாற்றங்களும் கிடைக்கும். அதே நேரம் உன்னுடைய வாழ்க்கையில் எதிர்பார்த்த சில விஷயங்களும் கூடிய விரைவிலேயே நடக்கும் என்பதை நானும் தீர்மானமாக சத்தியம் செய்தே சொல்கிறேன். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? உன்னுடைய வாழ்க்கைக்கு எதெல்லாம் முக்கியம், எதெல்லாம் முக்கியம் இல்லை என்பதை நானோ நிச்சயமாகவே சத்தியமாகவே உனக்கு செய்து தருவேன். உன்னுடைய வாழ்க்கையில் எது முக்கியம், எது முக்கியமில்லை என்பது எனக்கு தெரியும். கூடிய சீக்கிரமாகவே நல்லதொரு விஷயத்தை நீ அடைவாய். நீ எதிர்பார்த்த விஷயங்கள் கூடிய விரைவிலேயே நடக்கும். சந்தோஷமாகவும் எல்லா விஷயத்திலேயும் சகல சௌபாக்கியமாகவும் இருப்பார். நான் சொல்லும் பொழுது நீ என்ன நினைப்பாய்? சாய் சொல்கிறார், எப்பொழுது செய்வார் என்று. கூடிய விரைவாகவே சாயாகிய நான் செய்வேன். தொடர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் பல மாற்றங்கள், பல திருப்பங்கள், பல நல்ல நல்ல விஷயங்கள் அனைத்தும் நடக்கும். கண்டிப்பாக நீ துவண்டு நிற்கும் ஒவ்வொரு சமயத்திலேயும், உன்னுடைய வாழ்க்கையில் நீ துவண்டு நிற்கும் ஒவ்வொரு சமயத்திலேயும் நான் உன்னை கைவிட மாட்டேன். உனக்கு பிடித்தது உனக்கு கிடைக்கும். உன்னுடைய வாழ்க்கையில் எல்லாமே நடக்கும். மனதை விட்டு என்னிடம் பேசு, இல்லை என்றால் என்னிடம் வந்து அமரு. நானே உனக்கு அனைத்திற்கும் வழியை காட்டுவேன். அழுதால்தான் எல்லாம் நடக்கும் என்று நினைக்காதே. அழுதால் மனபாரம் மட்டும்தான் குறையும், கஷ்டமோ இருந்து கொண்டே இருக்கும். அதனால் கவலைகளோடு ஒவ்வொரு நாளும் ஏக்கங்களோடும் இருக்காதே. நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நான் நிறைய நிறைய நல்ல விஷயங்களையும் நிறைய அற்புதமான விஷயங்களையும் கூடிய விரைவாக செய்து கொடுப்பேன். எப்பொழுதும் எல்லா நாளும் உன் கூடவே இருந்து உன்னை வாழ வைப்பேன் இந்த
சாய்நாத். ஓம் சாய்ராம்.